கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்கள் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமேன். அல்லேலூயா. வசனத்தினுடைய உட்பகுதி வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. இங்கே பேதுரு நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அழகாக சொல்கிறார். ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், ஏன் நம்மளை ஆசாரியர்களும் பரிசுத்த ஜாதியாய் அவருடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டதன் நோக்கம் அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும் இல்லையா? இடையர்கள் குழந்தையாக இயேசுவை பணிந்து கொண்டு வாயை பொத்திக்கிட்டு வர வழியெல்லாம் பிரசித்தம் பண்ணிட்டு வந்தாங்க. ஏகியோனாக பிசாசு பிடித்திருந்தவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து ஆண்டோடைய பாதப்படியில் உட்கார்ந்து இருந்தான். அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் உம்மோடு கூடவே இருக்க போறேன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை நீ போய் மற்றவர்களுக்கு சொல்லு. பாருங்க, அப்போ கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் அவருடைய அன்பை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய குணாதிசயங்களை மற்றவர்களுக்கு போய் சொல்லணும். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஜீவ ஒளியாக இயேசுவை அறிவிக்க வேண்டும். பாவத்தில், சாபத்தில், பிசாசின் போராட்டத்தில் சிக்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே அழைப்பு ஏதோ சபைக்கு வந்துட்டு உட்காந்துட்டு செய்தி கேட்டுட்டு காணிக்கை போட்டு திருவந்து கையெடுத்து போகிறதல்ல. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவருடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்க வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்காம வெறுமனே சபை விசுவாசியா இருந்துகிட்டு இருக்கிறது போதும். இனிமே எழுந்து சுவிசேஷம் சொல்ல முற்படுவோம். நீ காலம் செல்லாது, அவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. ஆகவே அவனுடைய சுவிசேஷம் சொல்வதற்கு நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்ம பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. உடைய ஊழியத்தை சுவிசேஷம் சொல்லும்படியாக எங்களை அழைத்து கொண்டீங்கப்பா. இந்த அழைப்பை உணர்ந்து நாங்கள் செயல்படுவதை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.